வெற்றியாளர்களே, வாருங்கள் சாதிக்கலாம். சுய சிந்தனை, சுய ஒழுக்கம், சுய அனுபவம், பிரம்மாஸ்திரம். அப்பா அறக்கட்டளைக்காக பிரேம் பேசுகிறேங்க. இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை, அதாவது 7/5/2024 செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி வருகிறது. அந்த அமாவாசை திதியில் பிரபஞ்ச தர்ம ஹோமம் நாம் நடத்த இருக்கிறோம். அது சார்ந்த காணொலி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், அதனால் என்ன கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து முழுமையாக பார்க்கலாம். உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கிற முடியும். அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன். அதை நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ அது சார்ந்த விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன். ஒன்று அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரபஞ்ச தர்ம ஹோமம் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு அடிப்படை தேவைகள் 5 இருக்கிறது. உடல்நலம், மனநலம், செல்வநலம், ஆன்மநலம் மற்றும் பிரபஞ்ச நலம். இதில் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்றதை நீங்கள் இந்த இடத்துல கேட்டு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? இது முதல் விஷயம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு எப்படி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குதுங்க. இப்போது நம்ம பக்கத்தில் தெரியக்கூடிய இந்த அலைபேசி எண் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்போம். இந்த அலைபேசி எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா உங்களுடைய வேண்டுதலை அனுப்ப வேண்டியது இருக்கும். சரிங்களா? எதிர்வரும் திங்கட்கிழமை, அதாவது 6/5/2024 திங்கட்கிழமை 23:59 முன்னதாக நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நம்ம இந்த ஹோமத்தில் சேர்த்துக்கிற முடியும். அதற்கு பிறதாக வரக்கூடிய, காலம் தாழ்த்தி வரக்கூடிய வேண்டுதல்களை நம்ம அடுத்த ஹோமத்தில் சேர்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வேண்டுதலை அனுப்பும்போது தவறாமல் உங்களுடைய முகவரியும் தெளிவாக அனுப்பிவிடுங்க. சரிங்களா? நம்ம இந்த பிரசாதம் அனுப்புறதுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதற்கான கட்டணம் ஏதும் நிர்ணயிக்கப்படவில்லை. சரிங்களா? தானம் கேட்பதற்கு வாய்ப்பில்லை, தர்மம் கொடுப்பதற்கு அந்த வானமே இல்லை. சரிங்களா? இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் அனுப்பக்கூடிய விண்ணப்பம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கோம். இருப்பினும் நான் ஒரு முறை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுடைய முழு பேர், எந்த ஊர், எந்த மாவட்டம், உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, பிறந்த ஆங்கில தேதி, அதாவது நாள், மாதம், வருடம், இதை வந்து நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும். மொத்தம் வேண்டுதல் வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்கோம். சரிங்களா? முதல் வேண்டுதல் எல்லாருக்கும் பொதுவான ஒரு வேண்டுதல். அது என்னவென்றால், இந்த பிறவி இத்துடன் மனித பிறவி போதும் என்ற முதல் வேண்டுதல். இரண்டாவது வேண்டுதல், நீங்கள் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலில் உங்களுக்கு இந்த பிரபஞ்ச நலம் என்பது என்ன வேணும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இறுதியாக பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான 16 செல்வங்கள், 16 பெற்று பெருவாழ் வாழ்கன்னு சொல்லி பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சுப தினங்களில். அந்த 16 செல்வத்தில் இப்போ உங்களுக்கு தேவையான ஏதேனும் ஒரே ஒரு செல்வம், நம்மளுக்கு தேவைகள் 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 30 இருக்கலாங்க, ஒன்றை மட்டும். சரிங்களா? அதை வந்து பிரதானப்படுத்தி நீங்கள் வந்து கேட்கணும். நேரம் உள்ள போது நீங்கள் வந்து இதை பற்றி ஆய்வுகளை எடுத்து ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் வந்து கேட்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? இவ்வளவுதான். இந்த விஷயங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சால் போதுமானது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்வரும் 7/5/2024 செவ்வாய்க்கிழமை முதல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், முதலாவது உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பிச்சிடுறீங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தெருவில் உள்ள நாய்களுக்கு, சரிங்களா, நீங்கள் சொந்தமாக வீட்டில் நாய் வளர்க்குறீங்கன்னா அதற்கு நீங்கள் தான் முதலாளி, நீங்கள் தான் அதுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் தான் கொடுக்கணும். அதே நேரத்தில் தெருவில் உள்ள நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா, க்ரீம் இல்லாத பிஸ்கட் உங்கள் வசதிக்கு ஏற்ப 3 ரூபா பிஸ்கட்டோ, ஒரு 5 ரூபா பிஸ்கட்டோ, 10 ரூபா பிஸ்கட்டோ தினசரி அந்த நாய்க்கு நீங்கள் தர்மம் பண்ணணும். இது ஒன்று. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த பறவைகளுக்கு தண்ணீரும் தானியமும் வந்து நீங்கள் தர்மம் பண்ணணும். இந்த 2 விஷயங்களை பண்ணணும். சரிங்களா? இது வந்து ஐயா அகத்தியர் சொன்னது மற்றும் இடைக்காட்டு சித்தர் ஐயா சொன்ன விஷயத்தை தான் இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? அதற்கப்புறம் இந்த பிரசாதம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தினசரி நீங்கள் வந்து தெற்கு திசை நோக்கி நீங்கள் வெளியில் போகும்போது அல்லது காலையில் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பிரசாதத்தை வந்து நீங்கள் வந்து பூசிக்கிற மாதிரி இருக்கும். மேற்கொண்டு இது சார்ந்த உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருப்பினும் இந்த அலைபேசி எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் குரல் பதிவு அனுப்புறது மிக மிக சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உன்னுள் கட சாதனை சாத்தியமே, சுயசிந்தனை பிரம்மாஸ்திரம். நன்றி, நன்றி, நன்றி.